கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது. உங்களை பார்த்து ஏதாவது ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? உன் நெருக்கத்தில் எனக்கு ஃபோன் பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு. இல்லை. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறான், உன்னுடைய நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிட. பாருங்கள், தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 120 முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் அதை கேட்டருளி என்னுடைய நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்தில் வைத்தா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் நெருக்கப்படலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். யாருமே எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில், விசாலத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவான். இப்போது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் நெருக்கமாக சொல்லுவாங்களே, பண நெருக்கம், ஏதோ ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். இந்த நெருக்கத்தில் கர்த்தர் உங்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ணுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதாகம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம் தெய்வ மனிதர்களுக்கு எப்பொழுதெல்லாம் நெருக்கம் வருமோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் அவரை நோக்கி, தெய்வாதி தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 22:7, எங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே நாங்கள் கர்த்தரை நோக்கி அபயமிட்டோ. கூப்பிட செய்யலை, அபாய குரலிட்டோ, அபயமிட்டோம். கர்த்தர் கேட்டருளினா. ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலே கூடி உபவாசம் இருந்து ஜெபிப்பதற்காக கூடினார்கள். இதை கேள்விப்பட்ட பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள் புகுந்து விட்டார்கள். இப்பொழுது என்ன பண்ணுவது தெரியல, ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அப்பொழுது சாமுவேலை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார்கள், எங்களுக்காக ஓயாமல் ஜெபம் செய்ய அபயமிடுகிறார்கள். கர்த்தர் கேட்டா. ஒரு குரோதமாக எழும்பின பெலிஸ்தர்களை கர்த்தர் மின்னல்களை கொண்டு, இடி முழக்கங்களை கொண்டு முறியடிக்கும்படிக்கு, பட்டு விழும்படிக்கு யுத்தம் பண்ணினா. 1 சாமுவேல் 10-12 வசனங்களை வாசித்து பாருங்கள். இன்னைக்கும் உங்களுடைய நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. யோபுனுடைய வாழ்க்கையில் யோபு 36வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் அவனை பார்த்து சொல்கிறாங்க, நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. எந்த மனிதனும் உன்னை பிடிக்க முடியாத விசாலமான இடத்துல கர்த்தர் உன்னை நிறுத்துவா. ஒரு பக்கம் பிசாசு நெருக்கிறான், ஒரு பக்கம் மனிதர்கள் நெருக்கிறாங்க, ஒரு பக்கம் சூழ்நிலைகள் நெருக்குது. என்ன பண்ணுவது என்று சொல்லி தெரியாத சூழ்நிலைகளை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் இருக்கலாம். பண நெருக்கம், மனுஷங்க உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி அவங்க வேறு உங்களை நெருக்குறாங்க. ஆனால் இந்த நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நரகத்துக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமாக இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமும் வழி இடுக்கமுமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம். இந்த நெருக்கத்தில் கர்த்தர் விசாலமான ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கத்திலிருந்து விசாலத்தை என் தேவன் கட்டளையிடுவீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் வரும்.
ஆமென்.